நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிறைய பிராண்ட் எல்லாம் வந்திருக்குது. இன்னைக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும். சரிப்பா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கி தரேன். சரியா? வா, நம்ம வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. 3 வயசு பையனுக்கு ட்ரெஸ் இருக்காமா? ஏன் இல்ல, பெரிய பெரிய பிராண்டட் ஷர்ட் எல்லாம் இருக்கு. வாங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க மேடம், என்ன கலர் என்ன டிசைன் பாருங்க. அது மாத்திரம் இல்லை மேடம், இங்க பாருங்க, இது சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, 3 வயசு குழந்தைக்கு இங்க பாருங்க, இது போட்டா அப்படிதான் இருக்கும். ஷாருக்கான் போட்ட ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். உங்க பிள்ளைக்கு வாங்கி போடுங்க. ஐசக், பாரு எவ்வளவு கலர்ஃபுல்லா டிசைனா இருக்கு. உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும்? ஆரஞ்சு வேணுமா, Black வேணுமா, கிரீன் வேணுமா? அட, இந்த Dress சூப்பரா இருக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த Dress எவ்வளவுங்க? இந்த பாரு, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி சட்டை எல்லாம் உன்னால வாங்க முடியாது. இதெல்லாம் பிராண்டட். கொண்ட குடு, அழுக்கு பண்ணாத. அது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன், என்கிட்ட காசு இருக்கு. இங்க பாரு, உன்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இங்க ட்ரெஸ் இல்ல. அதெல்லாம் போ போ. ஏன் என்கிட்ட அப்படி பேசுறீங்க? நான் தான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்க இல்லன்னு. போ போ போ. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்? என்னங்க நீங்க ஒரு சின்ன பொண்ணு கிட்ட இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் பிராண்டட் சட்டை. அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு மாதிரி தெரியுது. அதாலலாம் இது வாங்க முடியாது. ஏங்க, ஏழையா இருந்தா வாங்க முடியாதா? இங்க பாருங்க, இது என்னோட கடை. நான் யாருக்கு விற்கணும் யாரு விற்க கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். இது என்னோட குணம், அப்படிதான். அவன் என்ன சொல்றான்னு கூட கேட்காம அவளை திருப்பி விட்டீங்க. இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, உங்களை மாதிரி குணம் இருக்கிற கடையில வாங்குறத விட நான் வாங்காமே போவேன். என் பையன் ஆசைப்படுறான்னு உங்ககிட்ட வாங்குறேன். இனி இந்த கடைக்கே வரமாட்டேன். இந்த பாருங்க, இந்த சட்டை உங்களுக்கு வேணும்னா வாங்க, வாடா கட்டி போங்க. 500 ரூபாய் வச்சு கொடுங்க. நாங்க நீங்களும் உங்க பையனும் இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. இந்த மாதிரி குணத்தை வச்சுக்காதீங்க, முதல்ல மாத்த பாருங்க. பாப்பா ஐசக், நம்ம கிளம்பலாம். பெருசா என் குணத்தை மாத்த வந்துட்டாங்க. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீதான் எனக்கு உதவி செய்யணும். பாப்பா, ஏமா அழுவுற? நான் ஒரு துணி கடைக்கு Dress வாங்கலான்னு போனேன். அங்க ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா. ஆனா என்கிட்ட அது வாங்கறதுக்கான காசு இருந்தது. அப்பயும் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்ன, உன்னை இப்படி அவமானப்படுத்திருக்காங்களே. சே, மனுஷங்க இப்படியும் இருக்காங்கல்ல. சரிம்மா, நீ கவலைப்படாத, என் கூட வா, நான் உனக்கு Dress வாங்கி தரேன். நீங்க கேட்டதே போதும் அங்கிள், என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். இது நான் உனக்கு ஒரு gift மாதிரி வாங்கி தரேம்மா. நீங்க ரொம்ப நல்ல அங்கிள். நீ வாமா, அந்த கடைக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டலாம். வா. ஹலோ. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு உங்ககிட்ட Dress வாங்கலான்னு வந்தா ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இந்த Dress எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன். அதையும் பார்க்கலாம். சரிம்மா, உனக்கு பிடிச்ச Dress எடுத்துக்க. இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்க. இந்தம்மா, இதுவும் நல்லா இருக்கு, எடுத்துக்க. இல்ல பரவாயில்ல, வேணாம். பரவாயில்ல, வாங்கிக்க. இந்தம்மா, இதுவும் நல்லா இருக்கு, எடுத்துக்க. இந்தம்மா, இதுவும் நல்லா இருக்கு, எடுத்துக்க. இல்ல பரவாயில்ல, போதும் போதும், என்கிட்ட காசு இல்ல. நீ காசை பத்தி ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு தரேன். இந்தா, இது போட்டுக்க. அந்த Dress விலை ஜாஸ்தி, அது உங்களால வாங்க முடியுமா? நான் தான் வாங்குறேன்னு சொல்றேன்ல. நீ பாருமா, ரொம்ப அழகா இருக்குல்ல. இது சூப்பரா இருக்கும் நீ போட்டனா. துணியா எடுக்கிறீங்க? துணியெல்லாம் கழிச்சு கழிச்சு போட்டு இருக்கிறீங்க. துணி வாங்குறதுனா பின்ன என்ன பண்றது? கம்முன்னு இருங்க. இந்தம்மா, இந்த Dress எல்லாம் சூப்பரா இருக்கும், போட்டுக்க. இந்தம்மா, இந்த Dress எடுத்துக்க. இல்ல, எனக்கு போதும், இதுவே போதும். போதுமா? போதும் போதும். சொல்லுங்க, எவ்வளவு ஆச்சு? கொடுங்க, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றேன். 1000, 1500, 2000, 3000, 3000, அது ஒரு 3000, 6000, 6000, அது ஒரு 4000. எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் ஆச்சு. ஐயோ, 10,000மா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. நீ ஏமா கவலைப்படுற? உனக்கு நான் வாங்கி தரேன். கொடுங்க.
இந்தாங்க காசு. கொடுங்க. இந்தாம்மா ட்ரெஸ்ஸு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரிம்மா, வரட்டுமா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இது எவ்வளோங்க இந்த Dress? இது 1500 ரூபாய்மா. என்னங்க இவ்வளோ ரேட் சொல்றீங்க? என்ன டிஸ்கவுண்ட் சொல்லுங்க. டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, இதெல்லாம் பிராண்டட். இது நல்லா இல்ல. இது ஏமா நல்லா இல்ல. நீ துணி வாங்க வந்தியா இல்லைன்னா கழிச்சு போட வந்தியா? என்னங்க பார்த்ததானே தெரியும். பார்த்தானா அதுக்குன்னு இப்படி கழிச்சு போடுவீங்களா? கொண்டா, என்னங்க? சும்மா கையில எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? கழிச்சு போட்டுன்னு உன்னை பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல. நீ இடத்த விட்டு காலி பண்ணு, போ போ. ஏங்க பார்த்துதானே வாங்க முடியும். ஆமா நல்லா பார்த்த, நீ போமா. என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? என்ன அந்த மாதிரி பேசுறாங்க? நீ போமா, நீ போமா. உங்க கடையில யார் துணி வாங்குவா? நான் போறேன். போ போ. உன்னை யார் கூப்பிட்டா துணி வாங்குறதுக்கு? வந்துச்சு நல்லா துணி வாங்குறதுக்கு. கழிச்சு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு. ஹலோ. ஹலோ, யாருமா நீ? இவ்வளோ அழகா இருக்க. உன் Dress ரொம்ப அழகா இருக்குமா. தேங்க் யூ. சொல்லுமா, உனக்கு என்ன Dress வேணும்? நான் இங்க Dress வாங்குறதுக்காக வரல. வேற எதுக்குமா வந்த? உங்க கடைக்கு ஒரு ஏழை பொண்ணு வந்தாலே அவளை பிச்சைக்காரி மாதிரி விரட்டுனீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ? ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பொண்ணு நான் தான். நான் நம்ப மாட்டேன். ஒரு ஏழை பொண்ணால இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு மாதிரி எப்படி மாற முடியும்? கடவுள் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல ஏழைங்களை பணக்காரங்களா மாத்த முடியும். நான் ஏழையா வரும்போது என்ன துரத்துனீங்க, நான் பணக்காரியா வரும்போது வாவான்னு சொல்றீங்க. உங்க கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஆமாம்மா, என்னை மன்னிச்சிடுமா. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால கடவுள் கட்டாயமா உங்களை மன்னிச்சிடுவாரு. அவர் நினைச்சா ஏழைங்களை பணக்காரராகவும் பணக்காரங்களை ஏழையாவும் ஒரு நிமிஷத்துல மாத்த முடியும். நீ கரெக்டா சொன்னம்மா. இனிமேல் நீ அடிக்கடிக்கு வா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் தரேன். மனுஷங்களை நம்ம மனுஷங்களா மதிக்கணும். யாரையும் பணக்காரங்க ஏழைன்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. கடவுளோட பார்வையில எல்லாரும் சமம் தான். நான் ஒரு துணி கடைக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு போனேன். அங்க ஏழைக்கெல்லாம் வாங்க விட மாட்டாங்களாம். பணக்காரு. நான் ஏழை பொண்ணா வரும்போது நீங்க என்ன இறைவனோட படிப்புல மனுஷங்களை மனுஷனா மதிக்கணும். இருமா சொல்லணுமா, கொசு கடிக்குமா? மனுஷங்களை நம்ம மனுஷங்களா மதிக்கணும். யாரையும் பணக்காரங்க ஏழைன்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. கடவுளோட படிப்புல எல்லாரும் ஒண்ணுதான். படைப்பு. கடவுளோட பார்வையில மனுஷங்க எல்லாரும் சரி சமமானவர்கள். கடவுளோட பார்வையில எல்லாரும் சமம் தான்.